வெல்கம் டு டிஎஸ்சி ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க, சூப்பராக சுவையாக ஒரு கருப்பட்டி காஃபி சாப்பிட்லாம். வாங்க வாங்க வாங்க. எங்கே வரணும்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள், விஜயமங்கலம் டோல்கேட். விஜயமங்கலம் டோல்கேட்டில் ஃபாஸ்டேக்கில் பணம் போன பிறகு மயக்கம் வர மாதிரி இருக்கும்போது இந்த காஃபி கடைக்கு வந்தோம். அற்புதமான ஒரு காஃபி கடை. பாருங்கள், சுவாமிகள் ஆசீர்வாதத்தோடு நாங்கள் உள்ளே போகிறோம். வாங்க, நீங்களும் போகலாம். அங்கே என்னெல்லாம் இருக்குது, எப்படிலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். கருப்பட்டி காஃபி இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த கருப்பட்டி காஃபி. அங்கே பாருங்கள், சூப்பராக போட்டுட்ருக்காங்க. இந்த சத்தம் வந்து காஃபி போடுற சத்தம் இல்லைங்க, மழை பின்னுது பாருங்கள் எங்கள் வெளியில். நல்ல வேளை நாங்கள் உள்ளே போய் ஒரு 5 நிமிஷத்தில் மழை, அருமையான மழை, சத்தம் சூப்பர். வருண பகவான் ருத்திர தாண்டம் ஆடிட்டார். கொஞ்ச நேரம் சூப்பராக இருக்கார். பாருங்கள், சூடான வடைகளை எல்லாம் காப்பாற்றுற முயற்சியில் அந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு மழை, செம மழைங்க, சாரலோட. அடடா, உள்ளே நிற்க முடியல. ஓன்னு ஒரு சத்தம். கார்கள்லாம் ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி விளைவிலேன்னு இருக்குது பாருங்கள். எல்லாம் உள்ளே வாங்க போகலாம். அப்படியே பாருங்கள், எத்தனை மக்கள் பாருங்கள். இவங்கெல்லாம் மழைக்கு முந்தினவங்க தான், மழைக்காக ஒதுங்கினவங்கன்னு நினைக்காதீங்க. இந்த கருப்பட்டி காஃபியின் சுவைக்காக, சூடான அந்த ருசியான உணவு பண்டங்களுக்காக உள்ளே வந்தவர்கள். அற்புதமாக இருக்குங்க, அற்புதமாக இருக்குது. டேஸ்ட்டும் அப்படித்தான், அந்த மக்களுடைய சேவையும் அப்படித்தான். செல்ஃப் சர்வீஸ்னு போட்டிருந்தாலும் அவங்க நிறைய நமக்கு உதவி செய்கிறாங்க. அவங்க இன்முகத்தோடு சேவை செய்கிறது ஒரு பெரிய விசேஷங்க. சாதாரணமாக இந்த மாதிரி பொது இடங்களில் இருக்கவங்க சலிச்சுக்குவாங்க, அப்படிலாம் இல்லை. இங்கே பாருங்கள், திருவள்ளுவர், அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில், அதுக்கப்புறம் பாரதியார், இது 3ஐயும் அங்கே பிரமாதமாக வச்சுருக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில்னு போட்டிருக்கு. ஒருவேளை அவர் நேட்டிவாக ஸ்ரீவில்லிபுத்தூராக இருக்குமோன்னு கேட்டதுக்கு, இல்லைங்க தமிழ்நாடு அரசு சின்னம் அதனால் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப ஆச்சரியமான பதில். அற்புதமான மனிதர். ஆனால் அவருடைய ஐடென்டிட்டியை அவர் வெளியிட விரும்பலை, பெயர் சொல்ல விரும்பலை. இந்த வீடியோவில் அந்த முதலாளியும் இருக்கார். முடிஞ்சால் சாமர்த்தியம் இருந்தால் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா முதலாளி மாதிரியோ வேறு எப்படியோ பந்தாவாக இருக்க மாட்டார். முதலாளிங்கிறவர் முதல் தொழிலாளி அப்படிங்கிற உண்மையை உணர்ந்திருப்பார் போல். அதனால் பணியாட்களாக அவரும் வேலை செஞ்சிட்ருக்கார். இங்கே பாருங்கள், நம்ம தம்பி வக்கீல் மகாராஜன் அவர்கள் எல்லா குறுக்கு விசாரணையும் முடித்து பேத்திக்கு லட்டு வாங்குகிறாரு. எல்லா விசாரணைகளையும் மேற்கொண்டு என்ன ஏது எப்படின்லாம் கேட்டு ஒரு வழியாக அவர் அந்த லட்டுக்களை வாங்கிட்டார். இதை பாருங்கள், அவர்கிட்ட அந்த லட்டை கொடுக்குறாங்க. சரியான பணத்தை கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. பாரம்பரிய சிறுதானிய உணவகம் என்ற பெயரின் கீழே பாருங்கள், டீ, காபி மற்றும் உணவுப் பொருட்கள் வகையறாக்களின் எண்ணிக்கை எக்கச்சக்கமாக இருக்கிறது. இது போன்ற பெயர்களை நாம் இதற்கு முன்பு கேட்டிருப்போமா என்று கூட எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. அந்த அளவுக்கு அருமையாக, கூட்டு முயற்சியாக, ஈடுபாட்டுடன், மிகவும் லயித்து தாங்கள் செய்யும் அந்த வேலையை நேசித்து உணர்ந்து வருபவர்களுடைய சிரமத்தையும் மனதில் கொண்டு அருமையாக பணிபுரிகிறார்கள். 3 மாதமாக வைத்திருக்கிறதாக சொன்னார்கள். ஆனால் இது வெகு விரைவிலேயே மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் யாருக்கும் வேண்டாம். நிச்சயமாக நான் சொல்கிறேன், இது போன்ற கடின உழைப்பும் ஈடுபாடும் உறுதியும் கொண்டவர்கள் வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரமில்லை. இதுவரை உடன் வந்து பயணித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். சரிங்களா? மீண்டும் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர்.